திருப்பதி போயிட்டு வந்துட்டால் மட்டும் நமக்கு திருப்பு முனை இல்லை பயங்கரமாக நம்ம கோடீஸ்வரம் மாறிட முடியும், இல்லை பணம் கொட்டும் கொட்டும் அப்படிங்கிறது உண்மையா பொய்யாங்கிறது அந்த விவாதத்துக்கே நம்ம போக வேண்டாம். திருப்பதி போயிட்டு வந்தால் ஒரு திருப்பு முனை கண்டிப்பாக நடக்கும். ஒரு கோயிலுக்கு எதுக்காக நம்ம போகிறோம், நம்ம நோக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொன்று, அந்த கோயில் என்ன சொல்ல வருது, அங்கே இருக்கிற கடவுள் என்ன சொல்ல வர்றார், அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு கடவுளும் ஒவ்வொரு கோயிலும் ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல வர்றாங்க. அதோட தாத்பரியமே அதுதான். இப்போ திருப்பதி பெருமாள் நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, திருப்பதி பெருமாள் 24 மணி நேரத்தில் ஒரு அதிகபட்சம் 2 மணி நேரம் தான் ரெஸ்ட்டு, மீதி 22 மணி நேரம் உழைச்சிட்டே இருக்கிறார் நின்றுக்கிட்டே. இதே அவர் மனைவி தாயார் பார்த்தீங்கன்னா கீழே தனியாக இருக்கிறாங்க. அதனால தான், அதாவது உழைப்பு 22, அதாவது கடின உழைப்பு, ஸ்மார்ட்டான உழைப்பு பண்ணும் பொழுது நிச்சயமாக நீங்கள் பணத்தை அடைய முடியும். அதே மாதிரி ஸ்ரீரங்கத்தில் ரங்கமன்னர் மனைவி மடியில் படுத்துக்கிட்டு நிம்மதியாக உறங்கிட்டு இருக்கார். அந்த கோயிலில் பெரிய வருமானம் இல்லை, ஆனால் ஒரு நிம்மதியான வாழ்க்கை அங்கே பார்க்க முடியும். நமக்கு பணம் முக்கியம் அப்படின்னா திருப்பதி பெருமாள் போகிற உழைக்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். அதை விட்டு போட்டு சும்மா கோயிலுக்கு போயிட்டு இருந்தால் மட்டும் பணம் வந்து நினச்சி ஒரு சிலர் போயிட்டு வந்து எனக்கு சரியில்லைன்னு சொல்கிறதும், போயிட்டு வந்தவங்க நல்லா இருக்குன்னு சொல்கிறதும் உண்மையே சில தவறும் இருக்குது. நம்ம எங்கே எப்படி என்ன பண்ணணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை சரியாக செய்யும் பொழுது கடவுளின் ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பொழுதுமே உண்டு.